இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த மேஜிக் வேர்ல்ட் அப்படிங்கிற மான்வாவோட 5வது பகுதி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் சிட்டி லார்ட் அவரோட மேன்ஷனில் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கூடயும் வந்து என்ன அப்படின்னா ஜாலியாக இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இன்றைக்கி தான் வந்து என்ன அப்படின்னா கடைசி நாள், இன்றைக்கி தான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன அப்படின்னா ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற சுற்றி இருந்து அவர் இன்னும் வந்து என்ன அப்படின்னா நம்ம மேன்ஷன் அங்கே வால் எரிஞ்சிட்டு இருக்கு, பரவாயில்ல அவனுங்க எல்லா வேலையும் கட்டி வேஸ்ட் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா சீக்கிரம் எல்லோரும் சரண் அடைஞ்சிருங்க, நீங்கள் வந்து சரண் அடைஞ்சு தான் ஆகணும் போது என்னடா சொல்கிற லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நாங்கள் எல்லாம் மேலே இருக்கோம், நீ கீழே இருந்துட்டு சரண் அடைங்கிற, இப்போ நீங்கள் எல்லோரும் சரணடைஞ்சிட்டிங்கன்னா உங்களை விட்டுருவேன், இல்லைனா நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படா அப்படின்னு சொல்லல, இதுக்கு மேலே நான் எதுக்கும் பொறுப்பில்லை, நீங்கள் தான் அதை எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு செலினா வர சொல்லி எரிஞ்சிட்டு இருக்க அந்த வால் மேலே வந்து என்ன அப்படின்னா தண்டார் அட்டாக் பண்ணுற சொல்கிறான். இவனே அந்த வந்துட்டு எல்லா மேஸும் அவளை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, இவனே வந்து என்ன அப்படின்னா செலினா ஒரு பெரிய தண்டர் பாலை வந்து என்ன அப்படின்னா கேட்ச் பண்ணி அந்த வால் மேலே வந்து என்ன அப்படின்னா அவளோட தண்டர் அட்டாக் யூஸ் பண்ணுறான். எல்லா மேஜஸும் வந்து என்ன அப்படின்னா அதை வந்து என்ன அப்படின்னா ஒரு பேரியர் போட்டு அந்த தண்டர் அட்டாக்கை வந்து என்ன அப்படின்னா எல்லோரும் வந்து தடுக்கிறாங்க. உடனே வந்து என்ன அப்படின்னா பார்க்குறாங்க, அந்த தண்டர் அட்டாக் வந்து அதை ஒன்றுமே பண்ணவே இல்லை. உடனே சிட்டியில் இருந்துட்டு பார்த்துட்டு சிரிக்கிறார், பரவாயில்ல உன்னால் இதை கூட வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக பண்ண முடியல, இது நாங்கள் வந்து என்ன அப்படின்னா நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லல. திடீர்னு பார்த்தாக்கா வந்து என்ன அப்படின்னா மழை பெய்யும். ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் எல்லோரும் வந்து என்ன அப்படின்னா முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லல. எல்லா வீரர்களும் வந்து என்ன அப்படின்னா கையில் வந்து என்ன அப்படின்னா ஐஸ் வாட்டரோட முன்னாடி போகிறாங்க. இந்த பக்கம் வந்து என்ன அப்படின்னா செலினா வந்து என்ன அப்படின்னா எல்லா மேஜிக்கையும் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணதுனால அவள் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடும். உடனே அவளை வந்து என்ன அப்படின்னா தனியாக வந்து என்ன அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே ஒரு பக்கம் பார்த்தாக்க எல்லோரும் என்ன பண்ணால் அந்த ஐஸ் வாட்டரை வந்து எடுத்து அந்த வால் மேலே சிட்டியோட வால் மேலே வந்து என்ன பண்ணால் ஊற்றுறாங்க. ஊற்றையும் வந்து என்ன பண்ணால் அந்த வால் வந்து அப்படியே கிராக் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றா விரிசல் விட ஆரம்பிக்கல. சிட்டியில் வந்து பார்க்குறாரு, என்னாச்சு, என்ன நடக்குது, ஏன் வந்து என்ன பண்ணால் உடையிற மாதிரி இருக்குது, இது என்ன நான் ஒன்றும் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து என்ன பண்ணால் எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கேலே திடீர்னு வந்து பார்த்தாக்கா அவங்க உட்காந்துருக்க அந்த வால் அப்படியே உடஞ்சிட்டு எல்லோரும் வந்து என்ன பண்ணால் அதுலேருந்து விழுகுறாங்க. உள்ளே விழுந்தோடனே ஹீரோ வந்து சீக்கிரம் எல்லோரும் மார்ச் பண்ணி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா ஆர்டர் கொடுக்குறாரு. எல்லா ஆளுங்களும் வந்து என்ன அப்படின்னா எல்லா சோல்ஜர்ஸும் இது ஸ்பேரோட உள்ளே வந்து என்ன அப்படின்னா எல்லோரும் உள்ளே வேகமாக வந்து நுழையிறாங்க. சில்னா பார்க்குறா ஆச்சரியமாக, என்ன நடந்துச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தாக்கா இன்னொரு பக்கம் சிட்டியில் இருந்துட்டு போச்சு, நம்ம ஒரு வேளை வந்து என்ன அப்படின்னா அவனை ரொம்ப குறைச்சி எடை போட்டோம் போல், இது எப்படி நடந்திருக்கும், இதுக்கு என்ன வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியில் குழப்பமாக பார்த்துட்டு இருக்கேல. அவளை சுற்றி என்ன அப்படின்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு எங்கேப்பா போகிறீங்க, எங்கே போகிறீங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன அப்படின்னா மார்ச் பண்ணி சிட்டிக்குள்ளே வந்து என்ன அப்படின்னா வர ஆரம்பிக்கும் போது தான் வந்து என்ன அப்படின்னா செலினா வந்து கேட்குறா, இப்போ என்ன நடந்துச்சு, எதனால் இந்த சிட்டியில் இருக்க இந்த வால் வந்து டக்குன்னு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலை. இதுக்கு பேர் தான் தெர்மல் எக்ஸ்பென்ஷனுங்கிறது, இது வந்து ஃபிசிக்ஸோட ஒரு லா அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்டாக இருக்கிற பொருளை வந்து கூல் பண்ணும்போது அது வந்து என்ன அப்படின்னா இதாகிடும், சுருங்கிடும், திரும்ப சூடு போடும்போது இதனால தான் வந்து என்ன அப்படின்னா அது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா உள்ளே வந்து போகிறாரு. உள்ளே வந்து போகையுமே வந்து என்ன அப்படின்னா அந்த நோபல்ஸ் எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா இது பண்ணுறாங்க, சரணடைஞ்சவங்களை வந்து கைது பண்ணுங்கள், மீதி இருக்கவங்களை விட்டுடுங்க அப்படிங்கிற இது இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாம் வந்து என் கூட தான் வந்து என்ன அப்படின்னா இது பண்ணி ஆகணும், நாங்கள் தான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்காக வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்து வேலை செய்ய முடியும், எங்களை நீங்கள் ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து இருக்கிற நோபல்ஸ் எல்லோரும் வந்து என்ன அப்படின்னா உங்ககிட்ட வேலை செய்கிறதுக்கே பயப்படுவாங்க அப்படிங்கிற ஹீரோ வந்து சொல்கிறாரு. நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்பட வேண்டியா, நீங்கள் ஒன்று அப்படின்னா விசுவாசத்துக்காக வேலை செய்கிறீங்க, நீங்கள் உங்கள் லாபத்துக்காக வேலை செய்கிறீங்க, நீங்கள் இல்லைன்னா அடுத்த ஆளுங்க வருவாங்க, ஸோ அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிட்டியில் சொன்னதே இப்போ ஹீரோவும் வந்து என்ன அப்படின்னா சொல்கிறார். அவன் போய் என்ன அப்படின்னா அந்த மாஸ்க் போட்டவன்ட்ட போச்சு, இவங்க எல்லோரும் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டாங்க, அந்த என்னடா சொல்கிற, எப்போ அவன் உள்ளே வந்தான், இல்லை திடீர்னு வந்து நெருப்பு வச்சு இது பண்ணானுங்க, அப்புறம் தண்ணியை ஊற்றி இது பண்ணானுங்க, உடஞ்சிருச்சு, என்னடா சொல்கிற, இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எங்கேயுமே வந்து என்ன அப்படின்னா கேள்வி கூட பட்டது இல்லைடா, எப்படா இது நடந்துச்சு, இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க வந்துட்டாங்க, இப்போ நம்ம என்ன செய்யுது, பயப்படாதடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்க அந்த ஸ்க்ரோலை வந்து கையில் எடுத்தோன்னே ஹீரோ வந்துட்டு, யார் நீ முதல்ல, நீ தான் வந்து என்ன அப்படின்னா அவனுக்கு உதவி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உள்ளே நுழைஞ்சோன்னே, நீ எப்போ இங்கே உள்ளே வந்து அப்படிங்க வந்து நான் அந்த வாலியே உடச்சிட்டேன், இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து, நீ எப்போ இங்கே உள்ளே வந்த, வந்து என்ன அப்படின்னா நீ தான் வந்து என்ன அப்படின்னா அவனுக்கு தான் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கியா, யார் நீ முதல்ல அப்படிங்க வேலை, நீ வாயை மூடுறா, ஓபோ சம்பியில் வந்து பெரிய ராணுவம் வந்துட்டு இருக்குது, அதுக்கு வந்ததுக்கப்புறம் உன்னால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்க அந்த ஸ்க்ரோலை எடுத்து ஏதோ ஒரு மேஜிக் கேஷ் பண்ண ஹீரோ வந்துட்டு அவன் மெய்டு பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அவள் ஸ்டக்குன்னு வந்து அவள் கையில் இருக்க ஒரு கத்தி எடுத்து அவன் மூஞ்சில் வந்து என்ன அப்படின்னா தூக்கி எறிகிறா. எரிஞ்ச உடனே அவனோட முகமுடி வந்து என்ன அப்படின்னா உடஞ்சிக்கிட்டு வந்து என்ன அப்படின்னா அப்படியே கீழே விழுகுது.
கீழே விழுந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணான், அவன் கண்ணில் வந்து அப்படியே ஒரு காயம் பட்டுருது. உடனே இவன் யார் இவன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு வந்து என்ன பண்ணா, இவனை எங்கேயோ ஆனால் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே வந்து என்ன பண்ணா, அவன் அந்த மேஜிக் ஸ்க்ரோலை வந்து என்ன பண்ணா ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஆக்டிவேட் பண்ணி வந்து என்ன பண்ணா அங்கேருந்து தப்பிச்சு போயிடறான். தப்பிச்சு போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் அவனை தப்பிக்க விட்டேன். பரவாயில்ல விடு, அவன் யாருன்னு தெரில அதுதான் அப்படிங்கிற. இல்லை எனக்கு அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அவன் வந்து என்ன பண்ண, இதுக்கு முன்னாடி கிராண்ட் டியூக்காக இருந்தவர்கிட்ட வேலை பார்த்துருக்கான். உங்கள் அப்பாவை பிட்ரை பண்ணிவிட்டு அவன் வந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவனோட பேர் வந்து ஏற்கனவே இருந்தானே ஒருத்தன், அவன் பேர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கையில், யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும்போது செலினா வந்து என்ன பண்ணால் அங்கே உள்ளே வரா. உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஏற்கனவே வந்து என்ன பண்ணால் சிட்டி வாழை கட்டியாச்சு, ஆனால் இருந்தாலும் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன பண்ணணும்னு தெரியலை, நம்ம இதில் ஜெயிப்போமா, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மக்கள் முன்னாடி வராரு. வந்துட்டு அவருக்கு இப்போ நீங்கள் இவர்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற கையில் வந்து என்ன பண்ணால் ஒரு மைக்ரோஃபோனை எடுத்துகிட்டு எல்லோரும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்துறாரு. கத்திட்டு இந்த மாதிரி ஓபஸ் எம்பையர் வந்து என்ன பண்ணால் நம்மளை மறுபடியும் வந்து என்ன பண்ணால் தாக்குறதுக்காக வராங்க அப்படின்னு எல்லாம் வந்து பயப்படுறாங்க. ஓபஸ் எம்பையரா மறுபடியும் போர் பண்ண வராங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதட்டமாக இருக்கையில் அவள் செல்லினா வச்சுக்கிறா. போச்சு இந்த ஆள் ஏன் இப்போ இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் உடனே சுற்றி இருக்கவங்களாம் இப்போ தானே சண்டைக்கு வந்தாங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறதே வேலையாக போச்சு, இப்போ நம்ம என்ன செய்கிறது, நீங்கள் ஏன் இப்போ அவங்ககிட்ட இப்படி சொன்னீங்க, இதனால் இப்போ மக்கள் எல்லோரும் என்ன அப்படின்னா பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் கவலைப்படாதீங்க, மக்களோட மன உறுதி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னது மன உறுதியா அப்படிங்கிற அவர் வந்து என்ன பண்ணால் அவர் கையிலேருந்து ஒரு லெட்டர் எழுத்து காமித்து இதில் எழுதியிருக்கு. அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணால் ஹீரோவை வந்து என்ன பண்ணால் கை விட்டு அங்கே வந்து ஓடி போயிடுவாங்க, அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணால் கோலை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பையர் இப்போயே முடிவு பண்ணிட்டாங்க, நீங்கள் எல்லாம் கோலைங்க அப்படின்னு. உடனே கூட்டத்தில் இருக்கலாம் என்னது கோலைங்களா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கத்த ஆரம்பித்தாங்க. ஆமாம், இப்போயே வந்து என்ன பண்ணால் அவங்க உங்களுக்கு கேவலமாக நினைக்கிறீங்க, நீங்கள் ஓடுனா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், அதனால் தைரியமாக இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நைட்டு அவர் ஒரு மேன்ஷனில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ மெய்டு வந்து என்ன பண்ணா, அவள் காஃபியை கொண்டு வந்து ஹீரோ வந்து குடிக்கிறதுக்காக கொண்டு வந்து அப்போ அவள் சொல்கிறா, நீங்கள் நம்ம இதுலேருந்து தப்பு ரெடி பண்ணிட முடியுமா அப்படிங்கல. கண்டிப்பாக நானும் அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், ஒருவேளை நம்ம வேணால் இங்கேருந்து தப்பிச்சிடலாமா, இல்லை அப்படிங்கல. நான் ஏற்கனவே வந்து என்ன அப்படின்னா சின்ன பசங்க வயசானவங்களும் இங்கேருந்து தப்பிக்க சொல்லிட்டேன், நம்ம இங்கேருந்து கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கையில் ஒரு பச்சை கலர் புக்கை எடுத்து அதில் டார்க் டிவைன் ஆயின்னு எழுதியிருக்கு. உனக்கு இதை பற்றி தெரியுமா அப்படிங்கல. என்னது டார்க் டிவைன் ஆயிலா, எனக்கு தெரியும், இது வந்து என்ன அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பாக பிசு பிசுன்னு இருக்கும், இது வந்து ஆனால் நல்லா வந்து எரியும்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த சூனியக்காரங்க வந்து என்ன அப்படின்னா மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற. இது நம்மக்கிட்ட கூட இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லல. இந்த ஸ்டோரேஜில் இருக்கணும். என்ன 2 பேரும் ஸ்டோரேஜுக்கு வந்து என்ன அப்படின்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் வந்து என்ன பண்ணால் அங்கே இருக்க கார்ட்ஸுக்கெல்லாம் ஹீரோ வந்து என்ன பண்ணால் ஆர்டர் கொடுக்காரு, சீக்கிரம் போய் இந்த டார்க் டிவைன் ஆயில் எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் வந்து என்ன பண்ணால் பெட்டி பெட்டியாக காசாக இருக்குது. அந்த சிட்டி லார்டு வந்து என்ன பண்ணால் எல்லா மக்கள்கிட்டையும் டேக்ஸாக போட்டு கலெக்ட் பண்ண காசு இருக்குது. ஓகே, சிட்டியை அடுத்து டெவலப் பண்ண ஃபண்டு கிடச்சிதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில் அவங்க அந்த பேரில் எடுத்துருவாங்க. உடனே ஹீரோ கொடுன்னு என்ன பண்ணால் அங்கேருந்து ஓடி போய் அதோட மூடியை வந்து என்ன பண்ணால் திறந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்க்கையில் வந்து பார்த்தாக்கா நல்லா வந்து என்ன பண்ணால் கருப்பு கலரில் எண்ணெயாட்டங்க பிசு பிசுன்னு இருக்குது. ஹீரோ வந்து ஓகே, நம்ம இந்த சிட்டியை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கையில் அடுத்து இங்கே கூடாரத்தில் வந்து என்ன பண்ணால் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் தோற்றுட்டோம் அப்படின்னு. எனக்கு தெரியும்டா நீங்கள் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்கன்னு, ஆனால் ஒரு 3 நாள் கூட அதை இது பண்ண முடியாமல் வச்சுருக்கீங்களே, இல்லை அது உனக்கு ஏதோ டார்க் மேஜிஷியன் ஏதோ வேலை செய்கிறாங்க போல், இது ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கல. என்னது டார்க் மேஜிஷனா, ஆமாம், இதனால தான் வந்து என்ன பண்ணால் சிட்டி வால் டக்குன்னு உடஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்க. அதை பற்றிலாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ என்ன பண்ணுற, மறுபடியும் எம்பையருக்கே வந்து ஓடி. என்னது எம்பையருக்கா, நான் இங்கே தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கலாம். அவன் வந்து என்ன பண்ணால் ஒரு ஸ்க்ரோலை வந்து தூக்கி போடுறான். உடனே அந்த ஸ்க்ரோலை வந்து என்ன அப்படின்னா அவனும் குனிஞ்சு வந்து எடுத்து பார்த்துட்டு அதில் என்ன அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி, என்னது இதில் வந்து என்ன அப்படின்னா என்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி போட்டிருக்கு. ஆமாம், இனிமேல் நீ வந்து என்ன அப்படின்னா எங்கெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸை கூப்பிட்டு வந்து என்ன அப்படின்னா இவனை வந்து என்ன அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி வந்து என்ன அப்படின்னா கூட்டிகிட்டு போயிடுவானுங்க. கூட்டிகிட்டு போனால் உடனே அந்த சிட்டியில் வந்து பார்க்குறேன், இங்கே பாருங்கள், எனக்கு வந்து நான் அந்த இடத்துல இருக்க சீக்ரெட்டு எல்லாமே தெரியும், அதனால் வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு அந்த இடத்துல இருக்க எல்லாமே தெரியும் அப்படிங்கல. சீக்ரெட்ஸா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன அப்படின்னா பார்க்குறான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஹீரோவோட அக்காவான பிரசீலியா அவகிட்ட தான் வந்து என்ன அப்படின்னா அவள் மெய்டு வந்து ஹீரோ வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து என்ன அப்படின்னா அவள் வந்து ஒரு லெட்டரை வந்து கொடுக்குறான். உடனே அதை வந்து என்ன அப்படின்னா அவள் வந்து வாங்கி படித்து காமிக்கையில் அவள் யோசிச்சு பார்க்குறா. ஓகே, என்னோடய தம்பி சின்ன பையன் நல்லா அழகாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுதியிருக்க அந்த லெட்டரில் இருக்கிற விஷயத்த வந்து என்ன அப்படின்னா பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஸோ ரொம்ப கோவப்பட்டு என்ன அப்படின்னா அவள் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆளை வந்து கூப்பிட்றான்.
அவன் ஆர்டர் குடுத்தோனே வந்து என்ன பண்ணான், அந்த ஆள் வந்துடுறான். அந்த ஆள் வந்து யாருன்னா, இந்த சீசர்ன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அவனோட பிரதர் போல. அவன் வந்துட்டு, "உன் ஃபேமிலி வந்து என்ன அப்டின்னா எங்களுக்கு என்ன எதிராயிடுச்சா? ஏன் வந்து என்ன அப்டின்னா உன் பிரதர் வந்து என்ன அப்டின்னா உன் பிரதர் வந்து ரெபெலியன ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்?" அப்படிங்கல. "ரெபெலியன்லாம் கிடையாது" அப்படிங்கல. அவன் அந்த லெட்டர் எடுத்து அவன் மூஞ்சிலே எறிகிறான். இந்த லெட்டர்ல வந்து எழுதியிருக்கு. அதாவது இவன் வந்து என்ன பண்ணான், ரெயின எதிர்த்து ஒரு ரெபெல் பண்ணியிருக்கான். ரெயின் வந்து அவன திரும்ப அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இப்ப என்ன பண்றது? இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ என்ன சொல்ற? ஆமா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் உங்களுக்கு இத வந்து என்ன அப்டின்னா ப்ரூவ் பண்றேன். இது வந்து என்ன அப்டின்னா கண்டிப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. எப்படி ப்ரூவ் பண்ணுவ? என்ன ஹெல்ப்? அப்படிங்கல. இந்த மாரி நான் வந்து என் பொண்ணோட தலைமையில வந்து என்ன அப்டின்னா ஒரு ஆர்மிய லீட் பண்ணி அனுப்புறேன். உன் பொண்ணா? அவ தான் வந்து என்ன அப்டின்னா எங்களான செயல். அவள நீ இழந்துட்டேன்னா அப்புறம் உன் ஃபேமிலி போயிடும் அப்படின்னு. பரவால்ல. என்னோட ஃபேமிலிய வந்து என்ன அப்டின்னா காப்பாத்துனது நீங்க தான். உங்களுக்காக நான் செயல்படுறேன். இதுக்காக எனக்கு கண்டிப்பா நீங்க எனக்கு நம்பி தான் ஆகணும். என்னோட லாயல்ட்டிய நான் இப்படி தான் காமிக்கிறேன் அப்படிங்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன அனுப்பிட்டு, அவன் மேடுக்கிட்டா. இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. ஒரு வேள அவன் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணான்னா, அங்கேயே அவள கொன்னு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ட்டா. அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அந்த சிட்டியோட எல்லையில அந்த சிட்டி லார்ட் வந்து என்ன அப்டின்னா, அந்த டியூக்க வந்து என்ன அப்டின்னா கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். காமிச்சுட்டு வால்ஸ வந்து அவங்க திரும்ப கட்டியிருக்காய்ங்க. மேஜர்ஸோட பவர யூஸ் பண்ணியிருப்பாய்ங்க போல அப்படின்னு சொல்லையில, அத கேட்டு அந்த டியூக் வந்து அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டு, "ஏன் சிரிக்கிறீங்க?" அப்படிங்கையில, மேஜர்ஸோட பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வால் என்னதான் முக்கியமா இருந்தாலும் அது வெறும் டிஃபென்ஸ் மட்டும் தான். மேஜர்ஸால மட்டும் தான் அட்டாக் பண்ணவே முடியும். இப்ப இவன் யூஸ் பண்ணதுனால மேஜர்ஸோட பவர் எல்லாம் குறைஞ்சிரும். அவனால அட்டாக்கே பண்ண முடியாது அப்படிங்கையில, "சூப்பர் பாஸ். நீங்க தான் ஒரு பெரிய ஜீனியஸ்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, அவன் வந்து என்ன அப்படின்னா அவன்கிட்ட இருக்க சோல்ஜர் சொல்றான், "சீக்கிரம் எல்லா படையும் தயார் பண்ணு. இப்பயே நம்ம போய் அட்டாக் பண்றோம்." அப்படிங்கையில அவன் சொல்றான், "இல்ல வேணாம். நம்ம வேணா இப்பயே வந்து இந்த மொத்த இதையும் சரவுண்டிங் பண்ணி, எந்த ஒரு சப்ளைஸும் கிடைக்காம இருந்தா அவங்கள நம்ம இது பண்ணுவோம். அப்பதான் ஈஸியா இருக்கும்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லையில, அவன் வந்து திரும்பி பார்த்தா, "என் ஆர்டர நீ கொஸ்டின் பண்றியா?" "இல்ல, நான் ஒரு சும்மா இதுதான் சொன்னேன்." அப்படிங்கையில, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான். ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான், "ஐயோ! இப்ப என்ன பண்றது? இந்த 5 கொஸ்ட்ட வேற நான் இன்னும் முடிக்கவே இல்ல. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கையில, இந்த மாரி கிராண்ட் டியூக் உங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. "என்னது?" அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து பார்க்கையில, அந்த டியூக் வந்து வானத்தில பறந்துட்டு வந்துட்டுருக்கான். "இவன் தான் அந்த டியூக்கா? முட்டாள் டியூக்கா?" அப்படிங்கையில எல்லாம் சிரிக்கிறாய்ங்க. இவனே மேய்டு இருந்துட்டு, "ஆமா, இவரு தான் அந்த டியூக்." அப்படிங்கையில, "யார்றா இவன்? எங்க அப்பனே எனக்கு மரியாதை குடுப்பான். இவன் என்ன இப்படி பண்றான்னு?" சொல்லிட்டு இருக்கையில, "ஏய்! ஏன் கொஞ்சமாவது மரியாதை குடு. என்ன இப்படி இது பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கையில, "அதெல்லாம் இல்ல. நீ இப்ப எதுக்கு வந்த?" அப்படிங்கையில, "மரியாதையா சரணடைஞ்சிரு. சரணடையலாம் முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். "நீ இப்ப சரணடையலைன்னா நீ தான் வந்து என்ன பண்ண உண்மையாவே நெறைய பிரச்சனைய வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். உன்ன நான் வந்து என்ன பண்ண சும்மாவே விடமாட்டேன். எனக்கு இதெல்லாம் வந்து பெருசே இல்ல. நான் இப்போ 1,00,000 வீரர்கள கொண்டு வந்திருக்கேன். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது." அப்படிங்கையில, ஹீரோ வந்துட்டு மெய்ட பார்த்து, "அவன ஒரு அட்டாக் போட்டு விடு." அப்படின்னு சொல்லையில, அந்த மெய்டு வந்து அவளோட கத்திய வந்து என்ன அப்படின்னா எடுத்து அப்படியே ஒரு வீசு வந்து என்ன அப்படின்னா வீசுறா. வீசினோடனே அந்த மேஜ் வந்து என்ன அப்படின்னா ஒரு பேரியர போட்டு அத வந்து பாதுகாக்கிறா. இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா அந்த பேரியர்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த கத்தி வந்து என்ன அப்படின்னா அந்த பேரியரையே உடைச்சிட்டு அவன் கன்னத்துல போய் ஒரு கீறல வந்து என்ன அப்படின்னா போட்டுருச்சு. உடனே வந்து ஹீரோ வந்து சொல்றான், "அடுத்த வாட்டி வந்து என்ன அப்படின்னா அவளோட குறி வந்து மிஸ் ஆகாது. இது வந்து என்ன அப்படின்னா உனக்கு ஒரு வார்னிங் தான். மரியாதையா இங்கேருந்து ஓடி போயிடு." அப்படிங்கையில அவன் அங்கேருந்து பயந்து வந்து என்ன அப்படின்னா அங்கேருந்து அப்புறமேட்டு ஓடி போயிடுறான் அவன் மெஜிஷியன கூட்டிட்டு. அவன் வந்து என்ன பண்ணான், அங்கேருந்து தப்பிச்சு அந்த கோட்டையிலேருந்து தப்பிச்சு ஓடிட்டு அவனோட ட்ரூப்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து என்ன பண்ணான், போயிட்டு அவன் சோல்ஜர்ட்ட சொல்றான், "சீக்கிரம் எல்லா ட்ரூப்ஸையும் ரெடி பண்ணு. நம்ம இப்பயே போய் சண்டை போட்டே ஆகணும்." அப்படிங்கையில, அந்த சோல்ஜர்ட்ட சொல்றான், "இல்ல, நம்ம சோல்ஜர்ஸ்லாம் டயர்டா இருக்காங்க. 3 நாள் நடந்தே வந்திருக்காங்க." அப்படியே அவன் மண்டையிலே ஒரு அடிய போட்டு, "என்னடா சொல்ற? என்ன சொல்ற? சீக்கிரம் போய் அட்டாக் பண்ண சொல்லு. அவைங்க எல்லாம் இப்ப தான் நியூவா வந்திருக்காய்ங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. சீக்கிரம் எல்லாரையும் போய் அட்டாக் பண்ண சொல்லு. அவைங்க ஸ்கில்ஸையும் இப்ப நம்ம இதனால வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால சீக்கிரம் வந்து என்ன பண்ணா சொல்லு. இது என் ஆர்டர்." அப்படின்னு சொல்லையில, எல்லாம் சரி அப்படிங்கிற, "இல்ல இருந்தாலும் வந்து என்ன பண்ணா எல்லாருமே வந்து என்ன பண்ணா ரொம்ப பசியோட இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்ப சீக்கிரம் வந்து என்ன பண்ணா எல்லாரையும் போக சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவனோட கேம்ப்ல சோல்ஜர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்காங்க. வந்து என்ன பண்ணா இந்த மாரி, "ஓகே, நம்மளுக்கு வந்து இப்ப முதல்ல நல்ல ஒரு சோப்பாட போடுவாய்ங்க. அத சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன அப்படின்னா அடுத்த வேலையவே பார்க்க ஆரம்பிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சோல்ஜர் வந்துட்டு, "சீக்கிரம் எல்லாம் கிளம்புங்க. ஆயுதத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க போகலாம்." அப்படிங்கல. "என்ன சொல்றீங்க சார்? ரொம்ப டயர்டா இருக்கு. அப்புறமேட்டு போலாம்." அப்படிங்கல. அந்த ஆள் கத்துறான், "என்னடா அறிவில்லையா? போலாம் வாங்கடா. இப்பயே சண்டை போட்டா தான். இது டியூக்கோட ஆர்டர் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும், "ஐயோ!" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து வராய்ங்க. உடனே எல்லாரும் வந்து என்ன பண்ணா முன்னாடி மார்ச் பண்ணி வந்துட்டு இருக்கையில ஹீரோ வந்து பார்க்குறான். "என்னாச்சு? ஏன் அவைங்க எல்லாம் வந்து என்ன அப்படின்னா அந்த தண்ணிய பார்த்து பயப்படுறாய்ங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "இல்ல, அவைங்க எல்லாம் வந்து என்ன அப்படின்னா இப்ப தான் நியூவா ரெக்ரூட் ஆன பீப்பிள்ஸா இருக்கும். அதனால நம்ம அம்புகள எல்லாம் வேஸ்ட் பண்றதுக்காக அவைங்கள விடுறாய்ங்க." அப்படிங்கையில, "என்னது நியூவா ரெக்ரூட் பண்ண பீப்பிளா?" "ஆமா, இவைங்க வரத பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு சோறு போட்டுருக்க மாட்டாய்ங்க. அதனால தான்." "என்ன சோறு போட?" "ஆமா, அவைங்க 3 நாள் நடந்து வந்திருக்காய்ங்க. அதனால டயர்டா இருப்பாய்ங்க." அப்படிங்கையில,
இவங்களெல்லாம் அனுப்புனது நம்மளோட டிஃபென்ஸை வந்து என்ன பண்ணால் குறைக்கிறதுக்கு மட்டும்தான். இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணால் ஒரு மீட் ஷீல்டு மாதிரி தான். இவங்க எல்லாம் ரத்தத்தில் வந்து என்ன பண்ணால் செத்து போனதுக்கப்புறம் அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் பெஸ்ட்டான சோல்ஜர்ஸை உள்ளே விடுவாங்க அப்படிங்கிற ஹீரோ வந்து பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகிறான். என்ன சொல்கிற? அப்படியா? ஆமாம், இதுதான் வந்து என்ன பண்ணால் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு வந்து சொல்கிறான். என்னடா அவன் இவ்வளோ சல்லி பயலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கையில், ஆமாம் அந்த சோல்ஜர் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு, பரவாயில்ல இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டியதான். ஏன் சார் சிரிக்கிறீங்க அப்படிங்கிற, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போதே எல்லாரும் வந்து என்ன பண்ணால் அந்த ஆற்றை கடந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ வந்து செலினாட்ட சொல்லலாம், சீக்கிரம் மேலே போய் ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்து அப்படிங்கிற. செலினா வானத்தில் பறந்து போய் அவகிட்ட இருக்க ஐஸ் மேஜிக்கை வந்து என்ன பண்ணால் பயன்படுத்துறதுக்கு ரெடியாக இருப்பாள். வானத்தில் செலினா பார்க்கறத பார்த்து அந்த கிராண்ட் டியூக் சிரிக்கிறான். இவனுக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ராட்டஜி போடவே தெரியல அப்படிங்களா? ஏன் சார் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்க சோல்ஜர் கேட்கல. ஆமாம், அவன் ஏரோஸை சேவ் பண்ணுறதை நினச்சிட்டு மேஜோட பவரை பயன்படுத்துகிறான். மேஜோட பவர் எல்லாருமே லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அவன் கண்டிப்பாக தோக்க தான் போகிறான். சுற்றி இருக்க சொல்லுவேன், சூப்பர் சார், நீங்கள் சொல்கிறத கரெக்டு அப்படிங்க. அவன் மனசில் ரெயினை இப்பயே பிடிச்சிட்ட மாதிரி கற்பனை எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவனே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணால் வானத்தில் பார்த்து என்ன இப்போ போச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மேஜஸ் எல்லாம் ஒரு மாதிரி குளிர்ந்த காற்றை வந்து வித்தையும் சுற்றி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து போய் அங்கேருந்து மரத்தை போய் குளிருது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. உடனே அந்த ஜென்ரல் இருந்துட்டு, ஏன் என்னடா பண்ணுறீங்க, வெட்டி பார்த்தீங்களா, ஏன்டா இப்படி இது பண்ணுறீங்க, சீக்கிரம் போங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்து செலினா வந்து கேட்குறா, இது என்ன பண்ணுறது, இந்த லோ லெவலான ஐஸ் ஸ்பெல் போதுமா அப்படிங்கிற. ஆமாம், இவ எப்பயுமே வந்து என்ன பண்ணால் ஒரு படைக்கு தேவை தன்னம்பிக்கை மட்டும்தான். இப்போ குளிர்லேயும் பசிலையும் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கிட்ட கண்டிப்பாக தன்னம்பிக்கை இருக்காது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணால் கண்டிப்பாக தோக்க போகிறாங்கன்னு சொல்லும் போது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க. ஜென்ரல் வந்து என்ன பண்ணால் நல்ல கெட்ட வார்த்தையிலே வந்து என்ன பண்ணால் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணால் திட்ட ஆரம்பிச்சிடுவான். உடனே எல்லாம் அப்படின்னா சுற்றி இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற, சீக்கிரம் போங்க, போய் வந்து என்ன பண்ணால் உள்ளே போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். உடனே கூடாரத்தில் வந்து என்ன பண்ணால் உள்ளே வந்து அந்த சோல்ஜர் வந்து இந்த மாதிரி ஹீரோ வந்து என்ன பண்ணால் ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணால் ரொம்ப குளிருது. அது மட்டும் இல்லாமல் வீரர்கள் பசியோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கல இவங்க என்னன்னா நல்லா வெளுத்து கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், வீரர்கள் எல்லாம் ரொம்ப பசியோடு இருக்காங்க. அவங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடி போக மாட்டேங்கிறாங்க. என்னடா சொல்கிற, முன்னாடி போக சொல்கிறா, ஏன்டா வந்து என்ன பண்ண, இல்லை அவங்க ரொம்ப பசியோடு இருக்காங்க, சாப்பிடாம இருந்து 3 நாள் வந்ததெல்லாம் ரொம்ப பசியில் இருக்காங்க. என்னது ஏன் ஆர்டரே நீங்கள் எதிர்த்து பேசுகிறியா? முதல்ல வந்து என்ன பண்ணால் இவனை வந்து என்ன பண்ணால் கொல்லுங்க, நானே வந்து என்ன பண்ணால் உள்ளே போகிறேன். சார் வேணாம், நீங்களே உள்ளே போகிறீங்க, உங்கள் லைஃப்பை ரிஸ்க் பண்ண. இல்லை நானே போகிறேன், அந்த பயலுக்கு முன்னாடி போய் நானே என்ன ஏதுன்னு காமிக்கிறேன், நானே போய் வெற்றி பண்ணேன், சீக்கிரம் முன்னாடி போங்க, உள்ளே போய் மேஜஸை கேஷ் பண்ணி ஒரு பாலத்தை வந்து என்ன பண்ணால் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. உடனே மேஜஸ்லாம் பறந்து போய் அந்த மண்ணிலேருந்தே வந்து என்ன பண்ணால் ஒரு பாலத்தை வந்து என்ன பண்ணால் ரெடி பண்ணுறாங்க. அந்த பாலம் வந்து என்ன பண்ணால் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த கத்துறான், சீக்கிரம் எல்லோரும் வந்து என்ன பண்ணால் இந்த பாலத்தில் ஏறி உள்ளே போகிறாங்க, ட்ரெயினை யார் உயிரோடு கொண்டு வராங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் நல்ல ரிவார்டு தருவேன் அப்படின்னு சொல்லல. எல்லா சோல்ஜர்ஸும் வந்து என்ன பண்ணால் அந்த குதிரையில் வந்து என்ன பண்ணால் சடன் ஓடி போகிறாங்க. உள்ள ஹீரோட்ட வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் கேட்கல. அப்போ அதை எடுத்து வெளியே விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த மெய்டிட்ட வந்து சொல்கிறான், சீக்கிரம் நம்ம சொன்னதை மாதிரியே அந்த ஆயிலை எடுத்து அந்த இதில் ஊற்ற சொல்லு அப்படிங்கிற. பைப் மூலியமாக அந்த ஆயிலை எடுத்து வந்து என்ன அப்படின்னா கிரவுண்டில் அந்த இதில் வந்து என்ன அப்படின்னா ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஊற்ற ஆரம்பித்த உடனே அந்த இது ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா ஆயில் வந்து என்ன அப்படின்னா தண்ணியில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கலந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நினச்சிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.